ஓம் சாந்தி. அன்பான ஆத்மாக்களே, இன்னைக்கு உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கா? யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு வலி இருக்கா? உங்களை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதா? நைட்டு அமைதியாக படுத்தாலும் மனசு மட்டும் அழுதுகிட்டே இருக்கா? அப்படின்னா இன்னைக்கு இந்த சில நிமிஷம் பாபாவினுடைய அன்பு செய்தியை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு பாபா உங்ககிட்ட ரொம்ப அன்பாக சொல்கிறாரு, குழந்தையே நீ அழாத, நான் உன் கூட இருக்கேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறோம். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, யாரும் நம்மளை உண்மையாகவே புரிஞ்சுக்கல அப்படின்னு தோணும். சில காயங்கள் உடல்ல இல்லை, மனசில் இருக்கு. சில கண்ணீர்கள் கண்கள்லேருந்து வரல, இதயத்தில் மறைஞ்சிருக்கு. ஆனால் நாம் மறைச்சாலும் நம்முடைய தந்தையான சிவபாபா கிட்ட எதுவுமே மறையாது. அவர் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் தெரிஞ்சிருக்காரு, ஒவ்வொரு வலியையும் ஃபீல் பண்ணுறாரு, ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்குறாரு. அதனால தான் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. ஒரு சின்ன குழந்தை இருட்டில் பயப்படுறப்போ அம்மாவோட கையை பிடிச்சா அது அமைதியாயிடுது. ஏன்னா அந்த கை பாதுகாப்பினுடைய அடையாளம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பாபா தன்னுடைய அன்பின் கையை நமக்கு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தந்தையாக இருக்கேன், உங்களுடைய ஆசிரியராக இருக்கேன், உங்களுடைய சத்குருவாக இருக்கேன், உங்களுடைய உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கேன். உலகம் உங்களை விட்டு விலகி போனாலும் நான் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். குழந்தைகளே, நீங்கள் பல நேரத்தில் கேட்குறீங்க, பாபா ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் இந்த துக்கங்கள், ஏன் இந்த இழப்புகள்? பாபா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் உங்களை உடைக்கிறதுக்கு வரல, உங்களை பலப்படுத்த வருது. தங்கம் நெருப்பில் தான் சுத்தமாகுது, வைரம் அழுத்தத்தில் தான் உருவாகுது. அதே மாதிரி சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் சோதனைகளின் வழியாக தான் உருவாகிறாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த பெயர் கிடையாது, நான் இந்த பிரச்சனைகளும் கிடையாது, நான் ஒரு ஒளிமயமான சக்திசாலியான ஆத்மா. என் நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கும் ஒரு சிறிய நட்சத்திரம் நான். என்னுடைய தந்தை சிவபாபா என்னை அன்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து வரக்கூடிய பொன்னான ஒளி கதிர்கள் என்னுள் பாய்கின்றது. என்னுடைய அனைத்து பயங்களும் கரைகின்றன, அனைத்து கவலைகளும் மறைகின்றன. என்னுடைய இதயம் லேசாகின்றது, என்னுடைய மனம் அமைதியாகின்றது. என்னுடைய அனைத்து கவலை, மனக்குழப்பங்கள் அனைத்தையும் சிவபாபாவிடம் படைக்கின்றேன். இப்பொழுது நான் மிகவும் லேசாக உணர்கின்றேன். ஓம் சாந்தி. சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் நாம் முழு கதையும் பார்க்க முடியாது. ஒரு மூவி இருக்குது அப்படின்னா ஒரு காட்சியை மட்டும் பார்த்துட்டு முடிவை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயம் கிடையாது. பாபா இன்னும் உங்கள் கதையை எழுதிட்டு தான் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, குழந்தைகளை நம்பிக்கையை விட்டுடாதீங்க. இந்த இரவும் கடந்து போகும், இந்த கண்ணீரும் வற்றி போகும், இந்த சோதனையும் முடிஞ்சு போகும். ஆனால் நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். எப்போவுமே மனசை சோர்வாக்கிக்காதீங்க. எப்போல்லாம் உங்கள் மனசு சோர்வாக இருக்கோ, எப்போல்லாம் யாரும் இல்லைன்னு தோணுதோ, எப்போல்லாம் அழணும் போல இருக்கோ,
அப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபா. அந்த ஒரு வார்த்தையில் அன்பு இருக்கு, ஆறுதல் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, சக்தி இருக்கு, அமைதி இருக்கு. இன்னைக்கு பாபா முன்னாடி ஒரு உறுதி எடுப்போமா? பாபா, என்ன நடந்தாலும் உங்க கையை நான் விட மாட்டேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உலகம் மாறலாம், ஆனா நீங்க என்னுடைய அப்பா, நான் உங்களுடைய குழந்தை. இந்த உறவு ஒருபோதும் மாறாது. இப்போ உங்க இதயத்துல பாபாவினுடைய அன்பை உணருங்க. பாபா புன்னகையோட உங்களை ஆசிர்வதிக்கிறாரு. மெதுவா உங்க தலையில அன்பின் கையை வைக்கிறாரு. கூடவே சொல்றாரு, குழந்தையே, நீ அழக்கூடாது, நான் உன் கூட தான் இருக்கேன். எப்போவே என்றென்றும் உன் கூட தான் இருப்பேன். ஓம் சாந்தி.